தமிழ்ல இங்கிலீஷ்ல குறைந்தபட்சம் 95 வாங்கலாம். ஒரு 5 மார்க் லெஸ் பண்ணி 95 வாங்கலாமா? 95 மார்க் ஈஸியாக வாங்கலாம். தமிழ்ல 95. அப்போ மொத்த டோட்டல் எவ்வளோ வரணும்? 410 மார்க் லெஸ் பண்ணிடுங்க. நல்லா படிக்கிற ஒரு மாணவி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் 490 ஷூராக வாங்கலாம். அது எப்படி படிக்கணும்? யாராவது படிக்கணும்னா என்ன பண்ணணும்? கடின உழைப்பாக ஹார்ட் ஒர்க். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து யார் படிக்கிற கை என்னங்க? யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர். சரி பரவாயில்ல. இப்போ வேணா எக்ஸாம் நிறைய போகணும். போட்டோலிக்கு அப்புறம் நல்லா ஆகும். இப்போ 5 மணிக்காவது எழுந்துறீங்களா? 5 மணிக்காவது இதை போட்டோ எடுங்க. ஏமாத்தக்கூடாது யாரும். சூப்பர். நம்ம பிறகு வந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இளமையில இப்போ படிக்கணும். இளமையில் இப்போ படிக்க தவறிட்டீங்க, எதிர்காலம் கேள்விக்குங்க. எதிர்காலம் நம்ம லைஃப் நல்லா சிறப்பாக அமையணும்னா இப்போ நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு படிக்கணும். பிளான் பண்ணணும். எப்படி படிக்கணும் பெருலாம் சொல்கிறேன். வந்து குறைந்தபட்சம் 5 மணிக்கு எழுந்து படி. 5 மணிக்கு பிறகு தூங்கக்கூடாது. ஏன்னா சாதிக்கணும். நீங்கள் பெண் பிள்ளைங்க கல்லூரி வரைக்கும் போகணும் எதிர்காலம். அதனால் இப்போ கஷ்டப்பட்டு படிங்க. இன்னும் கிடுகிடுன்னு ஓடிடும். கோட்டாலி செப்டம்பர் 15 மேலே டேட் சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 15 மேலே டேட் 18 ஆரம்பிக்குது. ஆஃப் இயர்லி டிசம்பர் 10 மேலே ஆரம்பிக்கும். 25 முடிஞ்சிடும். 20, 21 முடிஞ்சு போயிடும். டிசம்பர் ஓடிட்டாலே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மார்ச்சில் எக்ஸாம். ஜனவரி இப்போ 2 மாதம் அது. ஜனவரிக்குள்ளே ப்ராக்டிக்கல் சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கல் அது பிஸியாக இருப்பீங்க. மார்ச்சில் 1ஆம் தேதி கான்ஸ்டன்ட்டாக +2 பரீட்சை. +2 பரீட்சை முடியும் போது உங்களுக்கு ஆரம்பிக்கும். மார்ச் போன வருஷம் 28 ஆரம்பிச்சது. 27 முடிஞ்சது. 28 +2 10th 27 ரெண்டுமே முடிஞ்சிடும். +2 முடியும். அது சைமல்டேனியஸாக +1 நடக்கும். ரெண்டுமே முடிஞ்ச பிற்பாடு 10th ஆரம்பிக்கும். ஆமாம். மேபி வந்து வர வருஷம் 2026 எலெக்ஷன் தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அதை முன்னிட்டு முன்ன வைப்பாங்க. இல்லை விவரம் தான் வரும். லேட்டாக இருக்க மாட்டாங்க. போன வருஷம் ஏப்ரல் 10லே முடிஞ்சு போச்சு. மார்ச் 28 தொடங்கி ஏப்ரல் 10 10 முடிஞ்சு போச்சு. நான் உடனே பேப்பர் திட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் ரிசல்ட்டு மே மாதம் தான் முடிஞ்சு. அதனால் அன்னை மாணவ செல்வமே நல்லா உணர்ந்து தாய் தந்தையருக்கு பெருமை சேர்க்கணும், பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும், ஆசிரியருக்கு நல்ல பெருமை சேர்க்கணும். அதனால நல்ல முறையில் படிங்க. படிப்பு ஒன்று தான் உங்களுடைய கவனம். எந்த சதனையும் போகக்கூடாது. சரியா? நல்லா படிங்க. மீண்டும் சந்திப்போம்.